நான் உங்கள் தெய்வமகள் பிரகாஷ். உங்கள் அபிமான தெய்வமகள் தொடர் நம்ம கலைஞர் டிவியில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இரவு 7 மணிக்கு திங்கள் முதல் வியாழன் வரை ஒளிபரப்பாக போகுது. மறக்காம பாருங்க. மக்கள் நடமாட்டம் மிகுந்த அந்த மார்க்கெட் பகுதி அன்று இரவு இரத்த களரியாக கிடந்தது. அப்படி ஒரு கொடூர சம்பவம் நடக்கும் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. திருத்தணி காவல்துறையினர் சம்பவ இடத்தில் முகாமிட்டிருந்தனர். தலை கல்லால் தாக்கப்பட்டு நசுங்கி கிடந்தது. அவரது முகத்தை சிதைத்த அந்த கல்லும் அருகிலேயே கிடந்தது. ஆம்புலன்ஸும் வந்திருந்தது. காய்கறி வாங்க வந்த பொதுமக்கள், வியாபாரிகள் என எல்லோரும் அச்சத்தில் உறைந்து போய்விட்டனர். 20 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டிருந்தார். நம்ம திருத்தணி டவுன் உள்ளே தான் இருக்கு. சென்ட்ரல் பிளேஸ். ஆமாம் சார். அதாவது சார் உள்ள வந்து ஒரு 25 கடை இருக்கு. நகராட்சி சொந்தமானது. நடந்த சம்பவத்தை அறிந்து கொள்ள நேரடியாக கொலை நடந்த இடத்திற்கே சென்றோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்துள்ள செட்டிக்குளம் பகுதியில் வசித்து வருபவர் பழனி. இவர் திருத்தணியில் உள்ள காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி கடை ஒன்றை நடத்தி வந்தார். பழனிக்கு மொத்தம் 2 மனைவிகள். 2 மனைவிகளுமே பழனியின் சொந்த அக்கா மகள்கள்தான். 12 ஆண்டுகளுக்கு முன்பே முதல் மனைவி செல்வி பழனியை பிடிக்கவில்லை என்று சொல்லி விவாகரத்து செய்துவிட்டு தனியாக போய்விட்டார். ஆனால் பழனிக்கும் செல்விக்கும் மொத்தம் 3 குழந்தைகள். முதல் 2 பெண் குழந்தைகளுக்கு பிறகு 3ஆவதாக பிறந்தவர்தான் மார்க்கெட்டில் கொலையான கோகுல். அக்கா பொண்ணு தானே, எந்த தப்பு பண்ணாலும் என்ன இருக்குதுன்ட்டு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாலும் அது டார்ச்சில் ரொம்ப ஓவராக இருந்தது. அதனால் சரி இவங்களும் எத்தனை வந்து விடுவாங்க, விட்றா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்தமாதிரியெல்லாம் இருக்கும்போது கூட அவரும் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போனவர் தான் மாமா. அதனால் சரி அது பிடிக்கலன்னு போயிடுச்சு. 3 பசங்களை விட்டுட்டு போயிடுச்சு. பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க சார். அப்போ நான் கல்யாணம் ஆகி நாங்கள் தான் பசங்களெல்லாம் வளர்த்தோம் எல்லாமே. செல்வி விவாகரத்து வாங்கிக் கொண்டு பிள்ளைகளையும் கணவர் பழனியிடமே விட்டுவிட்டு தனக்கு பிடித்தாற்போல் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொண்டு தலைமறைவாகிவிட்டார். தாயில்லாத 3 பிள்ளைகளுக்காக வேறு திருமணம் செய்யாமல் பழனி தவித்து போனார். பழனி பிள்ளைகளுடன் கஷ்டப்படுவதை பார்த்து தனது 2வது மகளான, அதாவது செல்வியின் தங்கை சித்ராவை தம்பி பழனிக்கு கட்டி வைத்திருக்கிறார் அக்காள் ராணி. சித்ராவுக்கும் பழனிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. தனக்கு ஒரு குழந்தை பிறந்தபோதும் அக்கா குழந்தைகளையும் தனது குழந்தைகளாகவே சித்ராவும் நினைத்திருக்கிறார். ஆனால் செல்விக்கு பிறந்த பிள்ளைகள் சித்ராவை முழுமையாக ஏற்கவில்லை. எப்படி இருந்தாலும் அவர் சித்தி மட்டும்தான். செல்விக்கு பிறந்த கோகுல் சித்ராவை தன் தாயாக கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அப்பா, பாட்டி, அக்கா என யாரையுமே கோகுலுக்கு பிடிக்கவில்லை. எல்லோரும் சேர்ந்து தனது அம்மாவை துரத்தி விட்டார்கள் என நினைத்தார் அவர். அம்மா பேச்சு கேட்டு தான் இவ்வளோ தொலைவுக்கு எங்களை அவன் உயிர் போகிறனுக்கு அவங்க அம்மா தான். இதை சொல்லி 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 அவனை நல்லா இது பண்ணி என்கிட்ட சண்டி காமிச்சாங்க. சண்டி காமிச்சதோடு தான் இன்றைக்கி அவன் உயிர் போச்சு. 9ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு மேற்கொண்டு படிப்பு ஏறாததால் நட்பு வட்டாரம் கோகுலுக்கு பெரிதாகத் தொடங்கியது. குறிப்பாக அவரைப் போலவே ஊர் சுற்றி வந்த இளைஞர்களுடன் நெருக்கமானார். பொல்லாத அந்த சகவாசம்தான் அவரது வாழ்க்கையையே திருப்பி போட்டது. வீட்டில் கிடைக்கிது எடுத்துன்னு போய் பசங்களுக்கு செலவு பண்ணுவோம். ஆனால் நிறைய பசங்க வந்து ரொம்ப இது எங்கிற பொறிக்கு பசங்கள்லாம் வந்து அவனுக்கு பழக்கம் தான். நம்ம எந்த பசங்கன்னு சொல்ல முடியாது, நமக்கு ஆள் தெரியாது. நம்ம சொல்லி சொல்லி எவ்வளோ திருந்தோன்னு ஒரு வாட்டியாக ஒரு இதுவாக நாங்கள் திருந்துவோன்ட்டு எவ்வளவோ இது பண்ணி பார்க்குறோம். சரி என்ன பண்ணுறது, இதுக்கோசம் நாங்கள் எவ்வளோ இது பண்ணி பார்க்குறோம். ஆனால் அவன் எப்படி இருந்தாலும் அவன் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நல்லவனாக நடிக்கிறான். மற்ற நேரத்துக்கு அவனுடைய புத்தி காமிக்கிறான். அப்படியே கோகுலுக்கு மது பழக்கமும் கஞ்சாவும் ஒரு சேர அறிமுகமாகி இருக்கிறது. கஞ்சா புகைத்துவிட்டு வரும் கோகுலை பார்த்தால் ஊரே நடுங்கும் என்றுதான் சொல்கிறார்கள். தாயில்லாத மகன் என கோகுல் மீது பாட்டி ராணி பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கிறார். கோகுல் என்ன கேட்டாலும் அதனை நிறைவேற்றி வைத்திருக்கிறார். ஆனால் பேரனின் நடவடிக்கைகளை கவனிக்க தவறியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பழனியும் தனது காய்கறி வியாபாரத்தை கவனித்த அளவுக்கு மகனை கவனிக்க தவறியிருக்கிறார். இதெல்லாம் கோகுலுக்கு தவறான நபர்களோடு பழக்க வழக்கத்தை தொடர வழிவகுத்து விட்டது. நாளடைவில் கஞ்சா, சிகரெட், மது என போதையில்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு முற்றிலும் போதைக்கு அடிமையாகி போயிருக்கிறார் கோகுல்.
2-3 வருஷமாக நடந்துன்னு தாங்க இது அவனுக்கு. ஆனால் ஓவராக இப்போ தான் நான் ரொம்ப இது பண்ணுறான். அது வந்து அவனுக்கு என்ன செய்யுதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மா அடிக்குதுன்னு தெரியல, ஒரு அக்கா தங்கச்சிங்களை இது பண்ணுறதும் தெரியல, எதுவுமே இது பண்ணிடுறான். அப்புறமா செய்து தப்பு பண்ணுறான். என்ன பண்ண முடியும்? 20 வயதில் இப்படியாகிவிட்டானே என லேட்டாக உணர்ந்த குடும்பத்தார் கோகுலுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்தி இருக்கின்றனர். அடுத்த சில நாட்களில் வீட்டில் இருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக ஆரம்பித்திருக்கிறது. கோகுல் பணத்தை திருடியாவது கஞ்சாவை சுவைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். நான் பார்த்தினே இருக்கிறேன், எப்படி தான் சாயத்தானே தெரியாது. எடுத்துன்னு ஒரு 20,000 தூக்கின்னு போட்டான். அப்போ அடிக்கடிக்கு எடுத்துன்னு போயினே இருப்பான். அது சொல்ல முடியாது. 20,000 10,000 கிடைக்கிறது தூக்கின்னு போவான். செயின் இது ஒரு 3,000 செயின் எடுத்துன்னு போனான். அதுவும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேட்டு பார்த்தேன். சொல்லவே மாட்டேன்றான். நான் வச்சுட்டு போய் யாரும் வரல, நீ தான் வந்தான், எடுக்கலைன்னு சொல்லிட்டான். எடுக்கலைன்னு சொல்கிறேன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த பேர் அவங்க அடித்த பேர் நான் தான் எடுத்தேன், ஜோபில் வச்சேன், எங்கே உயிந்து போயிடுச்சு அப்படின்னா. சரி அடிக்கிறாங்களே போனால் போட்டேன்டான்னு இட்டுன்னு வந்துட்டேன். வியாபாரத்திற்கு வைத்திருந்த பணத்தில் கை வைத்த கோகுல் சில ஆயிரங்களை தொட்டு சீக்கிரமே லட்ச ரூபாய் வரை எடுக்கத் தொடங்கிவிட்டார். பணமில்லாத பட்சத்தில் தனது பாட்டியின் நகை, அக்காவின் நகைகள் என கொள்ளையடிக்கவும் வைத்திருக்கிறது இந்த கஞ்சா போதை. அவன் சின்ன வயசில் வந்து வீட்டில் திறறது செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் சரி எவ்வளவோ போட்டணும். இப்போ டார்ச்சலுங்க வந்து இந்த 2-3 வருஷமாக ஓவர் ஆயிடுச்சு. 2-3 வருஷமாக இருக்குது டார்ச்சலுங்க ஓவர். பசங்க துட்டு திறறது, அக்கா கைத்திலே செயின் திறறது. அவங்க அக்கா தங்கச்சியில் கேட்டாவே சொல்லியிருப்பாங்க எல்லாமே என்னென்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க. எவ்வளவுதான் வீட்டிலேயே திருட முடியும்? வீட்டில் திருட எதுவும் இல்லாத போது ரோட்டில் வழிபறியும் செய்ய வைத்திருக்கிறது. செயின் பறிப்பது, மொபைல் பறிப்பது என கோகுலும் அவரது நண்பர்களும் ஊரில் செய்த அட்டகாசங்கள் எண்ண முடியாது என்கின்றனர். 1 வருஷமாக நடந்துன்னு இந்த வழிப்பறிவு நடக்குதெல்லாம். யாருன்னா தனியாக போனால் ஏற்கனவே ஒருத்தர் கூட இந்த இடத்துல மெக்கானிக்கல் வந்து கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த கொரோனா டைமில். இந்தமாதிரி உங்கள் மச்சான் தான் வந்து செல்ஃபோனை பிடிங்கின்னு துட்டெல்லாம் பிடிங்கின்னு போயிட்டான், பையன் வேலை செய்வாங்க இல்லைன்னா. பையனான இவர் பையனான்ட்டு எங்களுக்கு தெரியாதுன்னா, சரி நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்கப்பா அப்படின்னு அவங்க கையில் கூட நாங்கள் சொன்னோம். அவங்க பயந்துன்னு இதுங்கெல்லாம் மாரி பொறுக்கி செட்டாக இருக்குது, நாளைக்கு நாங்கள் போயின்னு வந்துன்னு வியாபாரம் பண்ணோம், அப்புறம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்களை வந்து எதனா பண்ணணும், யாரும் அந்த தைரியமாக கொடுக்குற அளவுக்கு யாருமே கிடையாது. வழிப்பறி, திருட்டு மட்டுமல்லாமல் முகம் தெரியாதவர்களிடம் சண்டை, சச்சரவு என நாள்தோறும் ஏதாவது ஒரு தகராறு பழனி வீட்டை தட்டியது. அன்றைக்கி கூட வந்து ஒருத்தர் சரியான அடி அடிச்சுட்டு போனாங்க 1 மாதத்துக்கு முன்னே. எங்கேயோ போய் ஏதோ ஓசிட்டான் அவங்க வீட்டில், பொம்பளை மேலே கை வச்சுட்டான் அப்படின்னு ஓசிட்டான்ட்டு வந்தாங்க. அவங்க ஒரு 10 பேர் வந்து ஒரு சண்டை போட்டாங்க. மெட்ராஸ்கார் வந்து அவங்க அடித்து அவன் செருப்பில் எதுவே அடிச்சுக்கிறாங்க. சொல்ல முடியும், நான் பார்க்கல, நான் வெளியே போயிட்டு இருந்தேன். அப்புறம் வந்ததும் இதுமாரி சொன்னாங்க. அப்புறமா அவங்க வந்து வீட்டில் உக்காந்துனாங்க, நாங்கள் போகவே மாட்டோம், எங்களுக்கு துட்டு கட்டி கொடுத்தா தான் அப்படின்னு. அப்புறமா வந்து 25,000 கட்டி கொடுப்போம் அவங்களுக்கு. கடந்த 7-8 மாதங்களாக கொரோனா ஊரடங்கில் ஊரே பணமில்லாமல் சிரமத்தில் இருந்தபோது அது கோகுலையும் பாதித்திருந்தது. பணத்திற்கு என்ன செய்வதென தெரியாமல் எல்லா தவறுகளிலும் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார். சாராயம் கூட எதாவது விற்றான் அவன் ஒரு 2 நாள். அப்புறமா இதுமாரி நான் திட்டினேன், போலீஸுக்கெல்லாம் நான் சொல்லி விட்ருவோண்டா, இதுமாரிலாம் இது பண்ணினேன்னா அதை நிறுத்திட்டான், வர்றது தர்றதில்லை. கொலையை தவிர அனைத்தையும் செய்யத் தொடங்கிய கோகுல் கொஞ்ச நாளாக கத்தியுடன் அலைந்து வந்ததாகவும் சொல்கின்றனர். 2 பசங்களை சண்டை போட்டான், 2 பசங்களை வெட்ட போகிறான் நின்னான், 2 பசங்களை வெட்டுறான் இப்படி அப்படின்னு. ஏற்கனவே 1 வாரத்துக்கு முன்னாடி வந்தான். 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையனை போட்டு சரியான அவன் என்னன்னா மார்க்கெட் எகிரி இந்த பக்கம் குச்சி வந்துக்கிறான், யாரை எகிரி குச்சின்னு தான் கேட்டான் அந்த பையன். அதுக்கே அவனை போட்டு சரியான அடி வச்சிட்டான், போட்டு அவனை வெட்டிடுறான் இன்றைக்கெல்லாம் அப்படின்னு. எதுக்கு ஏற்றாலும் அந்த வெட்டுறது. காய்கறி மார்க்கெட்டில் கோகுல் கொடுத்த குடைச்சலில் வாட்ச்மேன் வேலைக்கு வர முடியாது என பலர் ஓடிப்போயிருக்கின்றனர். சம்பவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வரை ஊரிலும் மார்க்கெட்டிலும் கோகுல் கலாட்டா செய்திருக்கிறார். இந்த பையன் தொல்லை தாங்க முடியாது, நாங்கள் வரமாட்டோம்ட்டோம் வாட்ச்மேன். அன்றைக்கி நைட்டு வாட்ச்மேன்களை வந்து நீ நைட்டு இருந்தாலும் நீங்கள் எல்லோரையும் உங்களை வெட்டிட்டு வரேன், ஒருத்தன் கூட உள்ள இருக்க மாட்டீங்க, நைட்டு வரேன் நான் கத்தி எடுத்துன்னு. அதே இன்னொரு காலிலேருந்து கத்தி எடுத்துன்னு போயிட்டோன்னே அதேமாரி வந்து நைட்டு வந்துக்கிறான். நைட்டு வந்து வாட்ச்மேனை மாட்டின்னு வாட்ச்மேனு இந்த 2 கூலிக்காரங்களாம் இறங்கி ஓட்டுக்கிறாங்க. ஆனையிலேருந்து வாட்ச்மேனே வர்றது கிடையாது மார்க்கெட், இவன் தொல்லை தாங்க முடியாது அப்படின்ட்டு. அதுக்கும் மார்க்கெட்டில் எங்கள் மாமா கூப்பிட்டு இந்தமாரி உன் பையன் பண்ணுறாங்களான்னு அதுக்கும் தலை வணைஞ்சிருப்போம். இதனால் கோகுலுக்கு எங்கு திரும்பினாலும் எதிரிகள் உருவாகி இருந்தனர். சமயம் பார்த்து கோகுலை போட்டுத் தள்ள காத்திருந்தனர் அவர்கள்.
ஆனால் அது நடந்த விதம்தான் பதற வைத்திருக்கிறது. திருத்தணியில் காய்கறி மார்க்கெட்டில் தனக்கென ஒரு கடையை நடத்தி வரும் பழனி 30 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல பெயரையும் கட்டிக்காத்து வந்தார். ஊரும் மார்க்கெட்டும் பழனியின் மேல் அளவு கடந்த மரியாதையை வைத்திருந்த போது அந்த மரியாதையை தன் மகனால் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்திருக்கிறார். ஒரு கார் எடுத்துன்னு போயிட்டு ஒரு திருவள்ளூர் கிட்ட போயிட்டு மாடு போய் இச்சிட்டு மாடு இறந்துச்சு. மாடு இறந்துட்டோன்னா அந்த ஊருக்காரங்களாம் பிடிச்சி வச்சுட்டு அன்னைக்கு போலீஸ்கார் நம்ம ஊர் போலீஸ்கார் தான் அங்கே இருந்தார். அவர் சாரு பிடிச்சி இதுமாரி எங்கள் ஊருக்காரன் பையன் தான் அப்படின்ட்டு நான் பேசி வாங்கி தரேன்னு எங்கள் மாமா செல்லு காத்தலை 4 மணிக்கே ஃபோன் வந்தது. ஃபோன் பண்ணி எங்கள் மாமா சொல்கிறார், நீ வந்துடுறா, நான் செல்ஃபோன் வாங்கி தரேன், நான் எல்லாம் இது நீங்களான்னு. ஆனால் அவன் செல்லு வாங்காமல் போக மாட்டான்றான். ஆனால் இந்த செல்லுக்கோசம் இவங்க எல்லாரும் உட்காந்தாங்கன்னா அவங்களே நோண்டி பார்த்தா அதில் ஏதோ ப்ரௌன்ஸோ ஏதோ சொல்கிறாங்க சார். அது நம்மளுக்கு வாயில் வரல சார். அதெல்லாம் ஏதோ அந்த பேருங்கள்லாம் இருக்குதுன்றாங்க. அந்த லேடிஸ் போட்டவங்க அதெல்லாம் வச்சுன்னுக்குறான் அப்படின்னு கேள்வி. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுத்து பார்த்த பழனி தன் மகன் தவறு செய்தால் காவல்துறையிடம் புகார் அளியுங்கள், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் கோகுலும் அவரது நண்பர்களும் எதற்கெடுத்தாலும் வெட்டு குத்து என வன்முறையில் இறங்கியதால் போலீசில் புகார் அளிக்க ஒருவரும் முன்வரவில்லை. போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் எதனா வந்து கேட்டோம்னா கேளுங்க, நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம், நீங்கள் கொடுங்க. ஆனால் அவங்க அது மீறி என்னன்னா, நாளைக்கு நான் குத்துட்டு வந்துடுவேண்ணா, நாளைக்கு நாங்கள் நடம வரணும், இவனுங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் எதனா பண்ணிட்டேன் என்ன போனால் போது விட்டுருந்தேன் காசு அப்படின்ட்டு. மக்களின் இந்த பயத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒரு குட்டி தாதாவைப் போல வலம் வந்திருக்கிறார் கோகுல். சொந்த வீட்டிலும் கோகுலை கண்டால் அனைவருக்கும் பயம்தான். அம்மா இவங்க 3 பசங்க கீழே இருக்கிறாங்க, நாங்கள் மேலே இருக்கிறோம். இவங்களை ஒரு நைட்டும் அவன் வந்து வீட்டுக்குள்ளே படுக்கும்போதெல்லாம் ஒரு பயம் இருந்துன்னு தான் இருக்கும். எந்த நேரத்தில் எதுவும் செய்வான் என்ன பண்ணுவான்ட்டு யாருமே எதுவுமே தெரியாது. எல்லாமே கையை மீறி சென்றிருந்தது. ஒருமுறை தகராறு செய்து அப்பா பழனியையே கத்தியால் குத்த முயற்சி செய்திருக்கிறார். மதம் பிடித்த யானை போல தரிகெட்ட கோகுல் தனது தாய்மாமனையும் கத்தியால் பதம் பார்த்திருக்கிறார். அது என்ன பிரச்சனை பண்ணான்னு அவனுக்கே தெரியாது சார். அது எதுனா உன்னை சீண்டி சென்றழிக்கணும், அதனால் கத்தி உள்ளே வச்சுனுக்கிறேன். உன்னை வெட்டிடம் பாரு என்ன போனேன், உள்ளே போனேன் ரூமில். சரி கத்தி வாங்கலாம் நான் தான் போனேன். கத்தி வாங்குறதுக்குள்ளே போட்டு அடிச்சிட்டான், இங்கே வெட்டிட்டான். சரி நான் அது கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நான் அவன் உடம்பு அவனே பாலம் மாற்றுறான். அவன் உடம்பு ஃபுல்லாக அறுப்பாக தான் இருக்கும், அவன் கை காலெல்லாம் அறுப்பு தான் இருக்கும், அறுத்துக்கு தான் இருப்பான், வேறு எதுவும் செய்ய முடியாது. அவன் அறுத்துக்குது, மருந்து ஏற்று குடிக்குது, இதுதான் வேலை அவனுக்கு. தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளையை எப்படி அடித்து திருத்துவது என யாருக்கும் தெரியவில்லை. எல்லோரும் தனது கோபத்திற்கும் அடிக்கும் பயப்படுகிறார்கள் என்ற எண்ணம் கோகுலை இன்னும் வலுவோடு சண்டைக்கு தயாராக வைத்தது. ஒரு புறம் ஊரார் மதிக்கும் தந்தை, இன்னொரு புறம் ஊராரை அச்சுறுத்தும் மகன் என நேரெதிரான துருவங்களாக தந்தையும் மகனும் மாறிவிட்டிருந்தனர். இந்த நிலையில் 12 வருடங்களுக்கு பிறகு வீட்டிற்கு ஒரு புதிய நபரை அழைத்து வந்தார் கோகுல். ஆம், தனது அம்மாவை கூட்டி வந்திருந்தார் அவர். அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. அவங்க அம்மா வீட்டுன்னு வந்து என்னை இப்படி கேட்குறாங்க, அப்படி கேட்குறாங்க, இது செய்கிறாங்க, அது செய்யணும், சொத்து பங்கு அது இல்லை நான் எல்லோரும் வெட்டிடுவோம் குத்திடுவோன்னு பேசினேன். அப்போ கூட நான் வீட்டு கூட விட்டு நாங்கள் காலி பண்ணிடுவோம், நீ இருந்துங்க வீட்டில் அப்படின்னா அவன் நான் வச்சுக்க மாட்டேன்ட்டேன். சரி அவனுக்கு டைம் சரியில்லை, ஒரு மாதம் எட்டுமே வீட்டில் வச்சுக்கணும், அதுவும் ஒத்துக்குவேன். வீட்டில் சண்டை போட்ட அதே காலகட்டத்தில் எப்படியோ தனது அம்மாவின் முகவரியை தேடி கண்டுபிடித்திருந்தார் அவர். தனது தாய் செல்வியை அழைத்து வந்தவர் உடனடியாக சொத்தினை பிரித்து தரும்படி சண்டையிட்டிருக்கிறார். புள்ளைட்டுன்னு வந்து சரியான சண்டை போட்டுக்கிறாங்க, சொத்து பிரச்சனை. சரி அதுக்கும் எங்கள் மாமா சரி இருக்கிற 4 பிள்ளைங்க நான் பிரித்து எழுதிடுறேன், இந்த வீட்டில் கூட நான் இருக்குல்ல, நீ உன் பிள்ளைட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுக்கோ, நாங்கள் தனியாக கொடுத்துட்டு போய்க்கிறோம், நீ வேணா இருந்துக்கோ, வேணாம் நாங்கள் கிளம்பிடுறோம், எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ மேற்கு பண்ணிக்கோ உங்கள் பிள்ளைய வச்சுன்னு. இவனால் நாங்கள் நிறைய பேர் இது பண்ணிட்டோம் அப்படின்னாரு. என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னுச்சு. 4 பிள்ளைகளுக்கும் சமமாக சொத்தினை பிரித்து தருவதாக செல்வியிடம் சொல்லியிருக்கிறார் பழனி. அதே நேரம் தனது மகன் கோகுலை வைத்து தனக்கும் சொத்தில் ஒரு பங்கை வாங்கிவிட திட்டம் வைத்திருந்தார் செல்வி. இவன் தான் கூப்பிட்டு வந்தான், அவள் வர்றது கிடையாது. அவங்க அம்மா வீட்டுன்னு வருவாங்களே, அவங்க அம்மாவுக்கு இல்லாத பிறகு சொன்னான், இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு. கொஞ்சம் அவளுக்கு வாய் தாசி, எது பண்ண பேசினா செய்த. அப்புறமா இவன் சப்போர்ட் இருக்குதுன்னு இவன் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான் அவங்க அப்பனை. முதல் மனைவி செல்வியின் வருகை பழனியின் மனதில் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. திடீரென செல்வி வீட்டுக்கு வருவார் என கொஞ்சமும் அவர் எதிர்பார்க்கவில்லை. அதிலும் அடங்காமல் திரிந்த மகன் இத்தனை நாளும் பெற்ற தாயை நினைத்துக் கொண்டிருக்கிறான் என அவர் உணர்ந்தபோது துக்கத்தை துளைத்திருந்தார். இப்படி ஒரு சூழ்நிலையில்தான்
கோகுல் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காய்களை உடச்சி பார்த்தோம், அடித்து பார்த்தோம், இது பண்ணி பார்த்தோம். அவன் அடங்குறவனே இல்லை. திருப்பி நல்லா பேசினேக்கிறான், திருப்பி ரெண்டாவது அதுமாரி செய்கிறான். சரி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறான். சரி ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படிக்கிறான், அப்போ திருப்பி இது பண்ணுறான். அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அவனை? இதேமாரி தான் இவனை அப்படியே விட்டுன்னு வரும். ஒரு 4 வருஷமாக 8வது 6வது படிக்கிறதுலேருந்து இதுமாரியே பண்ணின்னுக்கிறான் அவன். சம்பவம் நடந்த அன்று இரவு வீட்டிற்கு வந்த கோகுல் தனக்கு பணம் வேண்டும் என பிரச்சனை செய்திருக்கிறார். பிறகு காய்கறி மார்க்கெட்டுக்கு சென்று பழனியிடம் பணத்தை கேட்டு நச்சரித்திருக்கிறார். பணம் எதுவும் கொடுக்க முடியாது என கராராக பேசிய பழனி கோகுலை பார்த்து தனது மானத்தை இப்படி கடையில் வந்து வாங்காதே என சொல்லி திட்டி அனுப்ப முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே நிறைந்த கஞ்சா போதையில் இருந்த கோகுலுக்கு பணம் கிடைக்காத ஏமாற்றம் விரக்தியை ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் கடைக்காரர்கள் பொதுமக்கள் முன்பு அப்பா திட்டியதால் தனக்கு அவமானமும் ஏற்பட்டதாக கருதினார். இதையடுத்து ஏற்கனவே வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்தி விடுவேன் என பழனியை நோக்கி வர அந்த இடமே பரபரப்பாகி இருக்கிறது. 2வது முறை தந்தையின் முன்னால் கத்தியை எடுத்திருக்கிறார் கோகுல். இந்த முறை பணத்திற்காக எடுத்தாரா அல்லது கைவிடப்பட்ட அவரது தாயை நினைத்து எடுத்தாரா என பழனிக்கு புரியவில்லை. ஆனால் கோகுலின் இத்தனை ஆண்டுகால ரகளையும் ஒரு கணம் பழனிக்கு வந்து போக இதற்கு ஒரு முடிவு கட்டிவிட தீர்மானித்து விட்டார். கோகுலின் இத்தனை ஆண்டுகால ரகளையும் ஒரு கணம் பழனிக்கு வந்து போக இதற்கு ஒரு முடிவு கட்டிவிட தீர்மானித்து விட்டார். இவங்க அப்பா எதாக இருந்தாலும் கொஞ்சம் பின்னால் எடுத்துன்னு போயிட்டு வேணாடா மாறிட்டுறா அசிங்கமாக இருக்குது, பின்னால் எடுத்துன்னு போய் பேசுவார் சார் அவர். ஏன்னா எல்லாம் இங்கே 4 பேர் வியாபாரம் பண்ணுறாங்க சார். ஒரு சண்டைனா எல்லாம் 4 பேர் பார்த்துன்னு தான் இருப்பாங்க. அதனால் பின்னால் எடுத்துன்னு போயிட்டு எது இருந்தாலும் துட்டு கேட்டால் கூட குத்து அனுப்பிச்சிடுவார் சார். இந்தடா எடுத்துன்னு போயிடுறாங்க, வானடா வந்துடாத இருக்கு. அவனுக்கு எந்த எல்லா வசதியும் இருக்குது சார். இங்கே எல்லாமே நீ நல்லா இருந்தான்றோம் நாங்கள். அது அவனுக்கு அந்த வேலை செய்கிற புத்தி கிடையாது. நான் வேலை செய்யாமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறான். சரி அப்படி கூட சாப்பிட்ணும் கூட விட்டாச்சு. அதுக்கும் அவன் ஒத்து வரல. சண்டை பிரச்சனை பொண்ணே தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே பின்னால் என்ன பேசணும் அவங்களுக்குள்ளே அவங்க அப்பா மனசு உடைஞ்சிட்டார் சார். மகனை தனியாக அழைத்துச் சென்ற பழனி சடாரென கத்தியை பிடுங்கி மகன் கோகுலையே குத்தியிருக்கிறார். கோகுல் இன்னும் போதையில் துள்ளவும் பொறுத்தது போதும் என மீண்டும் மீண்டும் சரமாரியாக கத்தியில் குத்தினார். மொத்த மார்க்கெட்டும் அதிர்ச்சியில் உறைந்து போய் அந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறது. கோகுல் கீழே விழுந்தவுடன் அருகிலிருந்த பெரிய கல் ஒன்றையும் எடுத்து முகம் நசுங்கும் அளவிற்கு தலையிலேயே போட்டிருக்கிறார். கோகுல் அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். ஆத்திரம் தீராமல் அதே வேகத்தில் திருத்தணி காவல் நிலையத்திற்கு போய் சரணடைந்திருக்கிறார் பழனி. அன்றைக்கும் அவ்வளோ சொல்லிக்கிறாங்க, வந்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்கள சுற்றி கத்தி எடுத்துன்னு போனால் அவங்கள திருப்பி பிடிங்கி போட்டாங்க அவனை. பெற்ற மகனை துடிக்க துடிக்க கொலை செய்த கொலைகாரர் என்ற பட்டத்தை அவரே தூக்கி தலையில் வைத்துக் கொண்டார். அதே சமயம் எந்த அம்மாவை அப்பா கைவிட்டு விட்டார் என கோகுல் நினைத்திருந்தாரோ அந்த செல்வி மகனின் பிணத்தை கூட எட்டி பார்க்க வரவில்லை. சொன்னேன் நான் வந்து கூட பார்த்துட்டு போடின்னு. நான் பத்தத்துக்கு வந்து அதை பார்த்துட்டோன்னா என் பிள்ளை இனிமேல் தம்பிக்காரன் வெட்டி போட்டானே, இதே அவங்க அப்பா வெட்டி போட்டானே, நான் வரல, நீங்களே எடுத்துக்கோங்க, இல்லை யாருன்னா கூத்துருங்க, தான் இது அனாதி போனோன்னு கூத்துருங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். தமிழகம் முழுவதும் மிக எளிதாக கிடைக்கும் கஞ்சாவால் பழனி குடும்பம் சிதைந்து போயிருக்கிறது. கஞ்சாவை பரவ விட்டு வேடிக்கை பார்க்கும் அரசால் எத்தனையோ கோகுல்கள் உருவாகி இருப்பதை செய்திகள் உணர்த்துகின்றன. அவர்களால் குடும்பங்களில் நடக்கும் போராட்டம் பழனி போன்ற சாமானிய மனிதர்களை சிறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. அஞ்சாங்க விற்கிறது, பசங்க அங்கங்கே நிறைய சுற்றுறது, இதெல்லாம் வீட்டில் கண்டிக்க முடியல. தோளுக்கு மேலே வந்துட்டான் அவனுக்கு கத்தி எடுக்கிறானுங்க, இது எடுக்கிறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. என்ன காவல்துறையினர் இந்தமாரி கும்பலாக இருக்கிற இடம் கொஞ்சம் பார்த்து எல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டாங்கன்னா இதுதான் சார் பண்ண முடியும். அவங்க மிரட்டினா தான் ஒரு மிரட்டு இருக்குது. நம்ம மிரட்டி ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது சார். அவங்க இந்தமாரி பசங்க சேர்கிற இடம் இந்தமாரி கும்பல் எங்கெங்கே இருக்குது ஃபுல்லாக ரைடுங்க போயிருந்தாவே போதும் சார், எல்லாமே கரெக்டாக நடக்கும் சார். எல்லாமே சமூக சீர்கேடுகளை களைய துணிவில்லாத அரசின் கையால் ஆகாத தனத்தால் பழனி சிறைக்கு சென்றிருக்கிறார் என்கிறார்கள் ஊர் மக்கள்.